பேன்கேக்ஸ் ரெசிபி ப்ளீஸ், பேன்கேக் ரெசிபி ப்ளீஸ்னு எனக்கு ஒரு 100 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்திருந்தது. அதனால் உங்களுக்காக என்னோட ஸ்டைலில் சாக்லேட் பேன்கேக் ரெசிபி நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குதுல்ல. ஸோ இதோட ஃபுல் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் வந்துட்டு எவ்வளோ கொக்கோ பவுடர் எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவு கார்ன்ஃப்ளவர், நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பால் போதும் இந்த பேன் கேக் செஞ்சு முடிக்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அது எல்லாமே நல்லா கரைகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அந்த கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸே ஆகாது. இது நான் லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். ஒரு கப்பு நிறையா கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சக்கரை செஞ்சோம் பாருங்கள், அந்த கிண்ணத்தில் வந்துட்டு 1/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த 1/4 விட பாதி அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். அந்த பாதிக்கும் பாதி அளவு வந்து கார்ன்ஃப்ளவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர்மெண்ட்ஸாக குறைச்சிக்கிட்டே போகணும். லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கொக்கோ பவுடர் இல்லாமலே இது வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும். இந்த மிக்சரில் வேறு எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோதுமை மாவு வந்து அவ்வளோ ஈஸியாக மற்ற எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகாது. அடியில் நல்லாவே பிடிக்கும். கோதுமையும் மைதாவும் ஒட்டுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா விஸ்க் வச்சு நல்லா அது எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கையில் தான் பிளெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா ஃப்ளோரும் நல்லா ஒன்று சேரணும். இந்த ஸ்டேஜில் மீதமாக இருக்குதுல பால், நம்ம சாக்லேட் சிரப்புக்கு கலக்கினது போக அந்த மீதமாக இருக்கிற பாலை இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பால் தான் வேணும் அப்படின்னாலும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லேட்டர் ஸ்டேஜஸில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு குட்டி சைஸில் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் முட்டை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ வாழைப்பழம் இஸ் அ பெஸ்ட் ஆல்டர்னேட் ஃபார் எக். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 4 ரஸ்தாளி பழங்கள் ரொம்ப ரொம்ப குட்டி சைஸில் எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரஸ்தாளி தான் போடணுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு வாழைப்பழம் கிட்டத்தட்ட அது ஒரு அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்குது, இல்லை அழுகியே போச்சுனாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த வாழைப்பழம் தான் கொடுக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா லம்ஸ் இருக்கும், பேன்கேக் வந்து நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஸ்மூத்தாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரையும் குறையுமா பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மிக்சரில் இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி பால் எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழம் இந்த ஃப்ளோரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பாலே நான் வச்சு செய்ய போகிறேன், ஃபுல்லாக மில்க்லேயே நான் செய்யலான் இருக்கேன் அப்படின்னா மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பேன்கேக் நல்லாயிருக்கும். இந்த சிரப்பை நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை லாஸ்ட்டாக தான் நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மஸ்ட் ப்ராசஸ் கிடையாது, ஆனால் இந்த ப்ராசஸ் ஒரு மஸ்ட். ஏன்னா வந்து வெண்ணெய் வந்து அம்மா வீட்டிலே வந்து ஆடை எடுத்து போட்டு அதை வந்து நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி வெண்ணெய் செய்வாங்க. ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு 3 பேர் செய்கிற சாப்பாட்டுக்கு இவ்வளோண்டு வெண்ணெய் இருந்தால் போதும். பட்டர் வந்து இவ்வளோண்டு எடுத்து நல்லா உருக்கிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். நிறையா வந்து யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ண சொல்லி. நான் ஆனால் வந்து இதை லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பேன் கேக் செய்யலை வந்துட்டு பேனில் நம்ம ஆயிலோ பட்டரோ எதுவுமே போட மாட்டோம். அப்போ லாஸ்ட்டாக இந்த பட்டர் ஆட் பண்ணல வந்துட்டு அது ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு கொடுக்கும். டேஸ்ட்டையும் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் தோசை தவாலையும் போடலாம், பட் நான்ஸ்டிக்கில் போடையில் இன்னும் கொஞ்சம் நல்லா வருன்றதுனால நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பாட்டமாக கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டியை எங்கேயுமே அசைக்காமல் நல்லா நடுவில் வச்சு ஊற்றி பட்டும் படாமையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டரில் கொஞ்சம் மொந்தையாக இருக்கும், அதுக்காக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கீழ் லேயர் வெந்திருக்கும். சடனாக நீங்கள் வந்து கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே பிஞ்சிரும். அதனால் சுற்றி இருக்கிற லேயரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக விடுங்க. இல்லைன்னா வந்து சாதாரண கோதுமை தோசை மாதிரி பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணையில் நீங்கள் கடையில் வாங்குகிற பேன்கேக் மாதிரி ஒரு லுக்கு வந்து பயங்கரமான லுக்காக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 பேன்கேக் செஞ்சு எடுத்திருக்கேன். அந்த சைட் லுக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பேன்கேக்
பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ மேலே வந்து சுற்றி கார்னிஷிங்காக வாழைப்பழம் வச்சு சாக்லேட் சிரப் ஊற்றி இந்த லுக்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அந்த சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு கலக்கி வச்சிருக்கிற மிக்சரை நான் தனியாக வந்து கல்ச்சட்டியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லேயும் பண்ணலாம். நான் ஏன் தனியாக கல்ச்சட்டி எடுத்திருக்கேன்னா நான் திரும்பவும் அதில் பேன் கேக்ஸ் போடணும். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணல அந்த இடம் கொஞ்சம் வறண்டு போயிடும். நம்ம வேற ஆயில் ஆட் பண்ண மாட்டோமா பேன் கேக்ஸுக்கு, அதனால் வந்துட்டு நான் தனியாக கல்ச்சட்டியில் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் சுட்டு முடிச்சுட்டு கூட லாஸ்ட்டாக இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு சுற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கையில் நல்லா திக்கனாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா எனக்கு கட்டியாக வேணும், டைரி மில்க் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கார்னிஷிங்காக வந்துட்டு வாழைப்பழம் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் தான் வந்துட்டு இந்த பேன் கேக்கோட டேஸ்ட்டே வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆக போகுது. எனக்கு வந்து சாக்லேட் பேசிக்கலாக ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு சுற்றி பனானா அடிக்கிட்டு நடுவில் சாக்லேட் சிரப்பை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். சுற்றி ட்ரிசிலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரிசிலாக வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை இன்னும் பெட்டராக பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் சாக்லேட் சிரப்பை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அதை செஞ்சு முடிச்சுட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரீசர் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜ் வைப்போல் மாவு வைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லிட்ரலி சாக்லேட் ரஃபிள் சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கும். ஸோ ஃபுல் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்புட் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குதுல்ல. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரே ஒரு நாள் சீட் மீல் மாதிரி இதை எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவுட்புட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. இது இந்த வீடியோக்காக சொல்லலை, எனக்கு ஜென்யூனாகவே பிடிச்சிருந்தது, அதனால சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.